ஹலோ யங் மைண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரெஃபர் பண்ணிகிட்ருக்கிற புக் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்ட்டில் காஸ்ட் ஷீட் டெண்டர் கொட்டேஷன் அப்படிங்கிற சாப்டரில் அதர் எக்ஸசைஸ் 3 பார்க்குறோம். எக்ஸசைஸும் இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸும் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல், காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி, இந்த 2 சேனலையும் பார்க்கும்போது காஸ்ட்டோட ஃபுல் வியூ உங்களுக்கு கிடச்சிரும். எல்லா சாப்டர்ஸோட வியூவும் உங்களுக்கு கிடச்சிரும். அங்கே போடாத சம்ஸ் தான் இங்கே போட்டிருப்போம். இங்கே போட்டிருந்தோம்னா அங்கே போட்டிருக்க மாட்டோம். The following cost data are available from the books for the year ending 31st/12/2021. Direct material 9 lakh, direct wages 7,50,000, profit எவ்வளோ வந்திருக்குங்க 6,09,000 வந்திருக்கு. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் வந்து 5,25,000 ஆயிருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் 4,20,000 ஆயிருக்கு. ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வந்து 4,50,000 ஆயிருக்கு. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ப்ரிப்பேரிங் அ காஸ்ட் ஷீட் இன்க்ளூடிங் த ப்ரைம் காஸ்ட், ஒர்க்ஸ் காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ எவ்வளோ வந்திருக்கு சேல்ஸு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஃபுல் மார்க்ஸ் அழகாக ஸ்கோர் பண்ணலாம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ காஸ்ட் ஷீட் எக்ஸசைஸ் 3 பார்க்குறோம் இல்லையா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st/12/2001. பர்டிகுலர்ஸ் ருபீஸ், இன்னர் காலம், அவுட்டர் காலம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ பாருங்கள், டைரக்ட் மெட்டீரியல், வேஜஸ் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஷீட் அப்படின்னு போட்டாலே டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் வேஜ். ஓகேவா? ஸோ இது வரும். ஸோ இதோட வர்ற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோங்க ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் இதோட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணுவோம். அதில் வர்றது என்னங்க ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆர் ஒர்க்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணுவோம். ஸோ அது வரதான் நம்மளுக்கு என்னங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதோட என்ன பண்ணுங்க செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அது வரதான் நம்மளுக்கு என்னங்க காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ அதோட ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். இந்த ஆர்டரில் தான் போகணும். ஃபஸ்ட்டு வந்து அப்போ டைரக்ட் மெட்டீரியல், லேபர், வேஜஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு டைரக்ட் மெட்டீரியலும் வேஜஸும் இருக்குது. 9 lakh, 7,50,000. ஸோ அதை எடுத்து போட்டுக்கலாமா ஃபஸ்ட்டு? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஐட்டம் டைரக்ட் மெட்டீரியல். ஸோ எவ்வளோ இருக்குதுங்க 9 lakh இருக்குது. ஸோ அதோட டைரக்ட் வேஜஸ் ஸோ எவ்வளோங்க 7,50,000. ஸோ இது ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணுவோம். 9 lakh, 7,50,000. ஸோ 16,50,000 வருது. 16,50,000 வருது. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோங்க ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ ப்ரைம் காஸ்ட் இதோட என்ன பண்ணுங்க ஆட் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஆர் ஒர்க்ஸ் காஸ்ட். ஓகேவா? இப்போ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் இருக்குது பாருங்கள் 4,50,000 இருக்குது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட். அப்போ அதை எடுத்து எழுதிடலாமா? ஸோ டோட்டலாக அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறனால அப்படியே நம்ம அவுட்டர் காலமில் கூட கொண்டு போய்க்கலாம். 4,50,000. ஸோ 16,50,000ஓட 4,50,000 ஆட் பண்ணால் என்ன வரும் 21 lakh வருது. ஓகேவா? ஸோ 21 lakh. ஸோ இது என்ன சொல்லுவாங்க ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆர் ஒர்க்ஸ் காஸ்ட். ஃபேக்ட்ரி காஸ்ட். ஓகேவா? ஸோ இதோட என்ன பண்ணுங்க ப்ளஸ் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். ஓகேவா? இருக்குது பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் 4,20,000 இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிடலாமா 4,20,000. ஓகேவா?
ஸோ 4,20,000. என்ன வருதுங்க 25,20,000 வருதா? 25,20,000 வருது. ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஓகேவா? ஸோ இதோட என்ன பண்ணுங்க ஆட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் இருந்துச்சுன்னா போடுறேன், இல்லைன்னா நெல் போட்டுக்கலாம். நம்மகிட்ட இருக்குது பாருங்கள் 5,25,000 இருக்குது. 5,25,000. ஸோ ப்ளஸ் 5,25,000. ஸோ அப்போ 30,45,000 வருது. ஓகேவா? ஸோ இது என்ன சொல்கிறாங்க காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா, ப்ளஸ் இதோட எதை ஆட் பண்ணுவாங்க நம்ம ப்ராஃபிட் ஆட் பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 6,09,000 கொடுத்துருக்காங்க. 6,09,000 ப்ளஸ் 6,09,000. ஸோ என்ன வருதுங்க 36,54,000 வருது. இது என்னங்க சேல்ஸ். ஓகேவா? ஸோ வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கேட்கல, இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரைம் காஸ்ட் எவ்வளோ, ஃபேக்ட்ரி காஸ்ட் எவ்வளோ, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே போட்டாச்சு, முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.